Taste the Daily. எஸ்ஐஆர் முகாம் பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே பாண்டியன் நேரில் ஆய்வு செய்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பரங்கிப்பேட்டை கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட 49 வாக்குச்சாவடிகளில் நடைபெறும் எஸ்ஐஆர் பணிகளை ஆய்வு செய்த அவர் புதிய வாக்காளர்களை சேர்ப்பு குறித்து கேட்டறிந்தார். அந்த ஆய்வின் போது கோவிலம்பூண்டி கிராம ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கட்டிடம் பழுதடைந்து இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ள கட்டிடத்தை அகற்ற கூறியதுடன் மாற்று கட்டிடம் கட்ட தான் நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். அவருக்கு பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். திருவண்ணாமலை அதிமுக தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, வேலூர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜனனி சதீஷ், வேலூர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் தரணிதரன் ஆகியோர் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினர். தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் விஜயசங்கரன் தலைமை வகித்த இக்கூட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியில் அதிமுக வாக்குச்சாவடி நிலைய முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. டி. குன்னத்தூரில் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் தலைமை தாங்கி தேர்தல் பணி குறித்து ஆலோசனை வழங்கினார். அப்போது பேசிய அவர், ஸ்டாலின் ஆட்சி மீது அரசு ஊழியர்கள் சாபம் விட்டுக் கொண்டிருப்பதாகவும் 2026 தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முதல்வராக பொறுப்பேற்பது உறுதி என்றும் கூறினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ஆட்சி மாற்றம் உறுதி. அதுல எந்த சந்தேகமும் வேணும். ஏன்னா நம்ம தமிழ்நாடு முழுவதும் போயிருக்கோம். 175 தொகுதி அண்ணன் போயிருக்கிறாங்க. அதுல 60 தொகுதி நான் அண்ணன் கூட போனேன். நம்ம திருமங்கலம் தொகுதியில நீங்க தான் நடத்துறீங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் திமுக ஆதரவு அதிகாரிகள் துணையோடு எஸ்ஐஆரில் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்படுவதாக ஆதாரத்துடன் அதிமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கழக அமைப்பு செயலாளரும் குமரி மேற்கு மாவட்ட கழக பொறுப்பாளருமான சின்னதுரை தலைமையில் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதர்சன் கழக நிர்வாகிகளுடன் நேரில் சென்று விளவங்கோடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குமரி மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் சின்னதுரை, எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக தற்போது போலி வாக்காளர்களை சேர்த்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நல்லூர் பேரூராட்சியில் பழைய பாகை எண் 221, தற்போது 245, 246 அந்த பாகத்திலே பிஎல்ஓஸ் அவர்கள் இங்கே இல்லாத அவர்களே கிட்டத்தட்ட 146 பேர்களை இதில் ஏற்றி ஓட்ட சேர்த்துருக்காங்க. அதை எந்த டெலீட் பண்ணலை. அதை எங்கள் ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் எட்வின் ராஜகுமார் பலமுறை சொல்லியும் அந்த பிஎல்ஓஸ் கேட்கல. சென்னை கொளத்தூர் மற்றும் வில்லிவாக்கம் தொகுதிகளில் புதிய வாக்காளர் சேர்க்கை படிவம் வழங்கும் முகாம்களை வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் VS பாபு நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது புதிய வாக்காளர்கள் சேர்க்கை குறித்து அதிமுக வாக்குச்சாவடி நிலை முகவர்களிடம் கேட்டறிந்தார். இந்த நிகழ்ச்சியின் போது அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகிய 75 குடும்பத்தினர் முன்னாள் அமைச்சரும் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியின் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். தமிழ்நாடு வணிகர் சங்க மாநில துணைத் தலைவர் TRS திருமலை செந்தில் ஏற்பாட்டில் வேதாரண்யம் ஒன்றிய நகர கழக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் OS மணியன் கழக துண்டு அணிவித்து வரவேற்றார். இதில் மாவட்ட மகளிரணி இணை செயலாளர் வசந்தி செல்வகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் OS மணியன், திமுகவின் அவல ஆட்சிக்கு வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் என தெரிவித்தார். திருச்சி தில்லை நகரில் உள்ள மாநகர மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான ஸ்ரீனிவாசன் தலைமையில் தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் யார் அந்த சார் என்ற பதாகைகளை ஏந்தி கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்து 1 வருடம் கடந்தும் FIRல் வெளியான யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்னும் பதிலளிக்காமல் விடியாத அரசு மூடி மறைப்பதாக குற்றம் சாட்டினர். தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் வெங்கட் பிரபு ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருச்சி மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் M மணிகண்டன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருச்சி தில்லை நகரில் உள்ள மாநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் மாநகர் மாவட்ட கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.
தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் வெங்கட் பிரபு ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான ஸ்ரீனிவாசன் தலைமையேற்று கழக பொதுச் செயலாளரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் திருச்சி மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் எம் மணிகண்டன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய நடைபெற்ற சிறப்பு முகாம்களை எதிர்க்கட்சி துணை கொறடாவும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளருமான ரவி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மாம்பக்கம் பகுதியில் படிவங்கள் முறையாக பூர்த்தி செய்யப்பட்டு பெறப்படுகிறதா என்று ஆய்வு செய்தார். தொடர்ந்து அம்மனூர் பகுதியில் சில வாக்காளர்கள் வேறு பகுதிக்கு மாறியுள்ளதாக தெரிவித்ததை அடுத்து வட்டாட்சியருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் 1 வருடம் கடந்தும் சாரை காப்பாற்றும் ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக சார்பில் சிவகங்கை மாவட்ட கழக அலுவலகத்தில் பதாகைகளை ஏந்தி கண்டனம் தெரிவித்தனர். சிவகங்கை அதிமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்நாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இதில் தகவல் தொழில்நுட்ப மண்டல இணை செயலாளர் சங்கர், தகவல் தொழில்நுட்ப மாவட்ட செயலாளர் குழந்தைசாமி, சிவகங்கை மாவட்ட தலைவர் டேவிட் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.